பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட்ஸ் தரணுமா? மெமரபிளான போட்டோஸ் வச்சு 3dselfie.com அழகான 3D மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 7900060026. இல்லை மெட்ராஸ் ஐன்றது பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் இங்கே மெட்ராஸில் தோணுனதுனால ஒரு எபிடமிக் டைமில் எப்படி கொரோனா மாதிரி அதனால மெட்ராஸ் ஐன்னு பேர் வந்துச்சு. அது ஒரு மிஸ்நாபர் நேம் தான். ஆனால் அது காமனாக என்ன அப்படின்னு ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம கண்ணை கசக்கிட்டு கையை வைக்கிறோம். அப்புறம் இந்த கையை வந்து இன்னொரு குழந்தை வந்து அந்த கையை பிடிக்குது, அதை எடுத்து அதோட கண்ணில் தேய்ச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் நடக்குது. சில நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு வராங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ஸோ உங்களுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கையை வந்து அடிக்கடி கண் பகுதியில் கொண்டு போகாதீங்க. அதேமாதிரி அந்த டைம் அப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, மற்றவங்க கையை கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அழகுக்கு லென்ஸ் போடுறாங்க இப்போலாம். ஸோ அந்த டைம் அப்போ நீங்கள் லென்ஸ் போடுறத முற்றிலும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ டைமில் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னியான்னு சொல்கிற அந்த கருவிழியில் ஸ்க்ராட்ச் விடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்ஃபெக்ஷன் முற்றி போய் பார்வை போகிறதுக்கு கூட வந்துட்டு வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ அதனால தான் கான்டாக்ட் லென்ஸை ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கவர்ச்சிக்காக வந்துட்டு இந்த லேடிஸ் இந்த கேர்ள்ஸ் யாருமே இந்த காஜல் போடாமல் இருக்கிறது இல்லை. அந்த கண்ணுக்கு மையின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா லிட்டர் கணக்கில் அப்புறம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு முற்றுரிமை தவிக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா வந்துட்டு இந்த காஜல்லாம் நீங்கள் போடும் போது உங்களுக்கு வந்து ஃபர்தராக இன்னும் வர்சன் ஆகிட்டு இரிட்டேஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி காஜல்லாம் நீங்கள் வந்து இந்த டைம் அப்போ அவாய்ட் பண்ணணும். பிளெயின் ஐஸ், கண்ணே அழகு தானே. இது வந்து ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் சார். எனி வைரஸ் ஹைட்ரேஷன் முக்கியம். அப்போ தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ லிட்டர் கணக்காக 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து வாட்டர்ஸ் நிறைய குடிக்கணும். மோர், இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். விட்டமின்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா சிம்பிளாக சொல்லணும்னா 2 நாள் 3 நாள் அதை தாண்டி இந்த மெட்ராஸில் ஒன்றும் பண்ணாது. நீங்களே போயிட்டு இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் ட்ராப்ஸ் வாங்கி போடுறது இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நிறைய டைமில் வந்து மெடிக்கல் ஷாப்காரன் ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீராய்ட் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க. பவர்ஃபுல் ஸ்டீராய்ட்ஸ் லைக் டெக்ஸாமெத்தசோன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரெட்னிசோலோன், இந்த மாதிரி ட்ராப்ஸ் விடுறது வந்து கொஞ்சம் டேஞ்சர். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த கார்னியா கருவிலியில் பார்த்திங்கன்னா எஸ்பிகேன்னு சொல்லுவாங்க, சூப்பர்ஃபிஷியல் பங்க்டேட் கெரட்டைட்டிஸ், இந்த மாதிரிலாம் அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ சென்னையில் வந்து பரவலாக வந்து அந்த ஐ ப்ராப்ளம்லாம் வந்து அதிகமாகிட்டு வருது சார். சிலர் வந்து உடல் ஹீட்னால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது நாளடைவில் வந்து மெட்ராஸ் ஐயா மாறுது. இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை மெட்ராஸ் ஐன்றது பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் இங்கே மெட்ராஸில் தோணுனதுனால ஒரு எபிடமிக் டைமில் எப்படி கொரோனா மாதிரி அதனால மெட்ராஸ் ஐன்னு பேர் வந்துச்சு. அது ஒரு மிஸ்நாபர் நேம் தான். ஆனால் அது காமனாக என்ன அப்படின்னு ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஒரு வைரஸ் வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணுது. கண்ணில் எங்கே இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பகுதி. இந்த வெள்ளைப்பகுதி பேர் தான் கன்ஜங்டிவான்னு சொல்கிறோம். இந்த வெள்ளைப்பகுதின்றது ஸ்க்ளீரா, அது அவுட்டர் லேயர் கன்ஜங்டிவா. இந்த கன்ஜங்டிவாவில் போய் இன்ஃபெக்ஷன் பண்ணுறது பேர் தான் வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் மெட்ராஸ் ஐன்னு நம்ம வந்து பரவலாக வந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் வந்து எதனால் வருது, எந்த வைரஸ்னால வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ். அடினோ வைரஸில் பல டைப்ஸ் இருக்குது. அதில் அடினோ வைரஸ் 2, அப்புறம் 19, 90 இந்த மாதிரி நிறைய ஒரு சில பர்டிகுலர் சீரோ டைப்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் வந்து ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங் வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒன்று இந்த மழை பெய்கிற ஸ்டார்டிங் டைமில் ஒன்ஸ் இந்த மாதிரி பரவுது. அதேமாதிரி எக்ஸ்ட்ரீம் வெயிலில் கூட சில நேரத்தில் இப்படி வந்து பரவும். இதுதான் வந்துட்டு மெட்ராஸ் ஐ வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ்னான்ட்டு. மற்றபடி இந்த உடம்பு ஹீட் ஆகிறதுனால வருது அப்படின்றது வந்து தவறான விஷயம். ஸோ மெட்ராஸ் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் சார்? ஆக்சுவலாக கன்ஜங்டிவைட்டிஸ்ன்றதுனால இந்த ரெட்னஸ் நம்மளுக்கு மெயினாக இருக்கும். இந்த கன்ஜங்டிவால் இன்ஃப்ளமேஷன்றதுனால மெயின் சிம்டம்ஸ் பேஷண்ட்டுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி நிறைய வாட்டரிங் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தண்ணி வரதுனால உங்களுக்கு வந்து உறுத்தல் இருக்கும், இரிட்டேஷன், கண்ணை போட்டு கசக்கணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்கி எழுந்திட்டு காலையில் எழுந்தோம்னா கண்ணெலாம் ஒட்டிக்கும், 2 நப்பமே ஒட்டிக்கிட்டு திறக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இன் ஓப்பனிங் த ஐஸ் இருக்கும். சில நேரத்தில் வந்துட்டு செகண்டரி இன்ஃபெக்ஷன்லாம் ஆச்சுன்னா டிஸ்சார்ஜ் கூட வரலாம். கண்ணில் வந்து டிஸ்சார்ஜ் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலராக இந்த மாதிரிலாம் வந்து ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் ரெட்னஸ் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் சிம்டம்னா ரொம்ப ரெட்டாக இருக்குது, கண் உறுத்தலாக இருக்குது, ஏதோ கண்ணில் மண்ணை தூவி விட்ட மாதிரி ரொம்ப அரிக்கணும்னு தோணுது, தேய்க்கணும்னு தோணுது. இந்த மாதிரி வலி வந்து மிக 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 ரேர். ஸோ வலி வந்து பெருசாக வந்து இருக்காது. அதே மாதிரி இந்த கண் வந்து பார்வை தெரியாதுன்றது மிக 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 ரேர். அதனால் ஜென்ரலாக நடக்கவே நடக்காது. கண் பார்வை அப்படின்றது வந்து போகிறது ரொம்ப ரேரான ஒரு சில பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. மெயினான இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்னஸ், இரிட்டேஷன், போட்டு கசக்கணும்னு தோணுது, தண்ணி நிறைய வருது. இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த வைரல் கன்ஜங்டிவைட்டிஸோட மெயினான அறிகுறியாக இருக்காது. வலியெலாம் ரொம்ப ரேர் தான்.
ஸோ மெட்ராஸை வந்தால் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது சார்? ஆக்சுவலாக மெட்ராஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்ஃப் ஹைஜீன் ரொம்ப முக்கியம் சார். ஏன் செல்ஃப் ஹைஜீன் ரொம்ப முக்கியம்னு இது பரவக்கூடிய ஒரு விஷயம். டக்குன்னு ஒரு கிளாஸில் ஒரு குழந்தைக்கு மெட்ராஸை வந்துச்சுன்னா டக்குன்னு அடுத்த குழந்தைங்களுக்கு வந்து போகும். அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம கண்ணை கசக்கிட்டு கையை வைக்கிறோம். அப்புறம் இந்த கையை வந்து இன்னொரு குழந்தை வந்து அந்த கையை பிடிக்குது, அதை எடுத்து அதோட கண்ணில் தேய்ச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் நடக்குது. சில நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு வராங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு ஷாப்பிங் போகிறாங்கன்னா அவங்க கண்ணை கசக்கிட்டு இல்லை டேபிள் மேலே இல்லைனா வச்சுட்டு போயிடுறாங்கன்னா அதே இடத்துல இன்னொருத்தவங்க காமனாக யூஸ் பண்ணும்போது அவங்க கையில் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க கண்ணுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் அதிகம். டைரக்ட் எப்படி கொரோனாவில் இருமுனா அப்படி பரவுதோ அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். மெயினாக வந்து கண்ணை கசக்கிட்டு கையை வைக்கிறது இந்த மாதிரி சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் தான் வந்து அதிகம். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ரூட் ஆஃப் ஸ்ப்ரெட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி நம்ம தடுக்கலாம்னா செல்ஃப் ஹைஜீன் முக்கியம். ஸோ உங்களுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கையை வந்து அடிக்கடி கண் பகுதியில் கொண்டு போகாதீங்க. அதேமாதிரி அந்த டைம் அப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, மற்றவங்க கையை குலுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அன்னெசரியாக வந்துட்டு கையை வந்து எந்த இடத்துலையும் வந்து வைக்காதீங்க. அப்பப்போ கையை வந்து கழுவிட்டே இருங்க சோப் போட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயம். இன்னொரு வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அழகுக்கு லென்ஸ் போடுறாங்க இப்போலாம். ஸோ அந்த டைம் அப்போ நீங்கள் லென்ஸ் போடுறத முற்றிலும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ டைமில் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னியான்னு சொல்லுவாங்க அந்த கருவிலியில் ஸ்க்ராட்ச் சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்ஃபெக்ஷன் முற்றி போய் பார்வை போகிறதுக்கு கூட வந்துட்டு வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ அதனால தான் கான்டாக்ட் லென்ஸை ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுங்கள். கண்ணாடி போடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் கான்டாக்ட் லென்ஸ்ன்னு சொல்கிறது தான் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் ஒன்று. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கவர்ச்சிக்காக வந்துட்டு இந்த லேடிஸ் இந்த கேர்ள்ஸ் யாருமே இந்த காஜல் போடாமல் இருக்கிறது இல்லை. அந்த கண்ணுக்கு மையின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா லிட்டர் கணக்கில் அப்புறம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு முற்றிலுமாக தவிக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா வந்துட்டு இந்த காஜல்லாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபர்தராக இன்னும் வர்சன் ஆகிட்டு இரிட்டேஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி காஜல்லாம் நீங்கள் வந்து இந்த டைம் அப்போ அவாய்ட் பண்ணணும். பிளெயின் ஐஸ் கண்ணே அழகு தானே, அதில் போட்டு எதுக்கு இன்னும் நம்ம அழகை ஏற்றணும் இந்த டைம் அப்போ அவாய்ட் பண்ணுறது வந்து மிக மிக முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா சூடாயிடுச்சு அப்போ கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றினா சரியாயிடும், நல்லெண்ணெய் ஊற்றினா சரியாயிடும், கொதிச்சு கொஞ்சம் ஊற்றினா சரியாயிடும்னு சொல்லிட்டு என்னென்னமோ எண்ணெய்களை வந்து கண்ணில் ஊற்றுறாங்க. அந்த விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில்ஸ் இதெல்லாம் ரொம்ப 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 டேஞ்சர். அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இன்டீரியர் சைட் சிட்டியை தாண்டி கொஞ்சம் போனோம்னா இந்த எண்ணெய் ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு எண்ணெயெல்லாம் விடாதீங்க. எண்ணெயெல்லாம் விட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமாகும், ஸ்டிக்கி இன்னும் அதிகமாகிடும், இன்ஃபெக்ஷன் ஈஸியாக எண்ணெயில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருக்கிற வைரஸ்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி கண்ணை கழுவுவாங்க. ஸோ வந்துருச்சு டக்கு கண்ணை க்ளீன் பண்ணிட்டாரு, அதுவும் டேஞ்சர். ஏன்னா நேச்சுரலாகவே கண்ணில் வந்து ஒரு நீர் இருக்குது. அது பேர் தான் என்னென்னா நம்மளோட டியர்ஸ். நம்ம அதுதான் தண்ணி வருதுல்ல, அந்த டியரில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வைரஸை கொல்லக்கூடிய லைசோசைம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபாக்டீரியல் நேச்சுரலாகவே கடவுள் படைச்சிருக்காரு. அப்போது நீங்கள் வந்து அப்படி ஓவராக கழுவும் போது நம்ம இருக்கிற டியர் ஃபிலிம் போயிடுது. அப்போ ஆஸ் அ ரிசல்ட் வந்து அந்த வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் அந்த வைரஸை கொள்ளக்கூடியது நீங்களே எடுத்துனே இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு அதிகமாக வந்து தண்ணியை போட்டு கழுவாதீங்க, கண்ட எண்ணெயை ஊற்றாதீங்க, கான்டாக்ட் லென்ஸை போடாதீங்க, காஜல் இது மாதிரி இதெல்லாம் வந்து போடாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அதை தாண்டி வந்துட்டு என்ன மாதிரி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் சார். எனி வைரஸ் ஹைட்ரேஷன் முக்கியம். அப்போ தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ லிட்டர் கணக்காக 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து வாட்டர்ஸ் நிறைய குடிக்கணும். மோர், இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், விட்டமின்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா சிம்பிளாக சொல்லணும்னா 2 நாள் 3 நாள் அதை தாண்டி இந்த மெட்ராஸை ஒன்றும் பண்ணாது. அதில் வந்து பாதிப்பே கிடையாது. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. உடனே நீங்கள் ஒரு கண் டாக்டர் போய் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்க்கறது நல்லது. எஸ்பெஷலி கொஞ்சம் இந்த எதிர்ப்பு சக்தி குறைவான பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் சீரியஸாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கார்னியா பகுதியில் போய் பாதிக்கிறது இந்த மாதிரி. ஸோ அதேமாதிரி நீங்களே போயிட்டு இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் ட்ராப்ஸ் வாங்கி போடுறது இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நிறைய டைமில் வந்து மெடிக்கல் ஷாப்கான ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீராய்ட் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்து விட்ருவாங்க. பவர்ஃபுல் ஸ்டீராய்ட்ஸ் லைக் டெக்ஸாமெத்தசோன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரெட்னிசோலோன் இந்த மாதிரி ட்ராப்ஸ் விடுறது வந்து கொஞ்சம் டேஞ்சர். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த கார்னியா கருவிலியில் பார்த்தீங்கன்னா எஸ்பிகேன்னு சொல்லுவாங்க, சூப்பர்ஃபிஷியல் பங்க்டேட் கெரட்டைட்டிஸ்னு இந்த மாதிரிலாம் அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராப்ஸை நீங்களே செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏர்லி ஸ்டேஜில் போனீங்கன்னா ஒரு 2 to 3 days பேசிக்காக ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க, பேசிக்காக டியர் ஃபிலிம் ட்ராப்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, இரிட்டேஷன் டீகன்ஜஸ்டன் கம்மியாகிறதுக்கு ஆக்சிமெட்டசோலின் மாதிரி ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 2 to 3 days நீட்டாக வெளியே வந்துடலாம். அந்த 3 days நம்ம இந்த கைகளில் படாமல் நான் சொன்ன அந்த மெயின் ஹைஜீன் ப்ரோட்டோகால்
ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணிட்டு தண்ணியை நிறைய குடிச்சிக்கிட்டு இருந்தாலே இந்த மெட்ராஸ் ஐ ஈஸி ஐயா மாறிடும். சார் இப்போ மெட்ராஸ் ஐ வந்துடுச்சு சார், அதை கவனிக்காம விட்டால் அந்த கண் எடுக்கிற அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமா சார்? சான்ஸ் வந்துட்டு 99.9% வந்து கிடையாது. இன்ஃபேக்ட் 100% கூட சொல்லலாம். ஆனால் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் எப்பவுமே ஒரு 100% சொல்ல ஒரு கூடாதுன்றதுக்காக தான் 99.9% சொல்கிறேன். கண் பார்வை போகிறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கண் எடுக்கிறதோன்றது மெட்ராஸ் சைடில் நடக்காது. தைரியமாக இருங்க.